திண்டுக்கல் மாவட்டம் மாநகராட்சிக்கு உட்பட்ட கல்லறை தோட்டம் பகுதியில் வருவாய்த்துறை ஊழியர்கள் இன்று ஒருநாள் தற்காலிக விடுப்பு எடுத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் பங்கேற்ற வருவாய்த்துறை திண்டுக்கல் மாநில துணைத் தலைவர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உச்சநீதிமன்ற தீர்ப்பால் பணியிறக்கம் செய்யப்பட்ட அலுவலர்களின் பணி பாதுகாப்பு அரசாணை பிறப்பிக்க வேண்டும், வருவாய்த்துறை அலுவலர்கள் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறோம். போராட்டத்தில் இன்று உண்ணாவிரதம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதற்கு தமிழக அரசு செவிசாய்க்காவிட்டால் தொடர்ந்து போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என நடைபெறும். அதேபோல் வரும் பாராளுமன்ற தேர்தலையும் புறக்கணிக்கும் சூழ்நிலை ஏற்படக்கூடும் என்று தெரிவித்தார். கரூரில் தமிழ்நாடு வருவாய் அலுவலர் சங்கம் சார்பில் 3ஆம் கட்ட போராட்டம் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் வைரப்பெருமாள் தலைமையில் நடைபெற்றது. இதில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலர்களின் பணித்தன்மை கருத்தில் கொண்டு அனைத்து நிலை அலுவலர்களும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்கிட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் நிர்வாகிகள், அலுவலர்கள் கலந்து கொண்டனர். தருமபுரியில் கையில் தேங்காய் உடன் தென்னை விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி தருமபுரி ஆட்சியர் அலுவலகம் அருகே விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திமுக அரசு தனது தேர்தல் வாக்குறுதியாக தேங்காய் எண்ணெயை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து நியாய விலைக் கடைகளில் விற்பனை செய்யப்படும் என உறுதி அளித்ததை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் அமைச்சர்கள் சந்தித்து பேசியும் உரிய நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து தருமபுரி ஆட்சியர் அலுவலகம் அருகே கண்டன கோஷங்களை எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து தனி மண்டபத்தில் அடைத்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் ஆண்டுதோறும் ஜனவரி 30ஆம் தேதி தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி தொழுநோயை முற்றிலும் ஒழிக்கும் விதமாக தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பொது இடங்களிலும் பள்ளிகளிலும் சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவத்துறை சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தில் ஆண்டிப்பட்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொழுநோய் விழிப்புணர்வு பேரணியை வட்டார மருத்துவ அலுவலர் இளங்கோவன் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெய்ஸ்லி துவக்கி வைத்தனர். இப்பேரணி ஆண்டிப்பட்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் துவங்கி ஆண்டிப்பட்டி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பின்பு மீண்டும் பள்ளியில் வந்தடைந்தது. பேரணியில் வந்த மாணவிகள் தொழுநோய் விழிப்புணர்வு குறித்தும் நோயை தீர்க்கும் கூட்டு மருந்து சிகிச்சை குறித்தும் பதாகைகளை ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு திருச்செங்கோடு வட்டார போக்குவரத்து அலுவலர் சரவணன் தலைமையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியினர் மற்றும் 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் இமயவரம்பன், சாலை கட்டுப்பாட்டு விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் காவலர்களும் சாலை விதிகளை மீறினால் அவர்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்க மாவட்ட தலைவர் தென்னரசு தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் மத்திய செயற்குழு கூட்ட முடிவின் அடிப்படையில் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள். நாளை உலகம் முழுவதும் காதலர் தினம் கொண்டாடப்பட உள்ளது. இதனால் ரோஜா பூக்களின் விலை 4 மடங்கு உயர்ந்துள்ளது. வழக்கமாக ஒரு ஸ்டெம் ரோஜா பூக்கள் கட்டு ரூபாய் 150க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது ரூபாய் 600 வரை ஒரு கட்டின் விலை அதிகரித்துள்ளது. மேலும் மற்ற ரோஜா பூக்களும் வழக்கத்திற்கு மாறாக விலை அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த வண்டுவாஞ்சேரி ஊராட்சியில் பட்டியலின மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்கள் குடிநீர் வசதி, சாலை வசதி, மின்சாரம் வேண்டி
ஊராட்சி ஒன்றிய ஆணையர், வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த வண்டுவாஞ்சேரி கிளை கழக செயலாளர் சேகர் தலைமையில் துளசியப்பட்டினம் வளவனாறு பாலம் அருகில் காத்திருப்பு போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் மேயர் இந்திராணி பொன்வசந்த் தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். நிகழ்வில் மண்டல தலைவர் முகேஷ் சர்மா மற்றும் துணை ஆணையர்கள் தயாநிதி, சரவணன் உட்பட மாநகராட்சி அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக 33 மனுக்களை பெற்றுக்கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.